சொத்தை எழுதி கொடுக்காத காதலனை அடியாட்கள் வைத்து காதலி கடத்தி அடித்து துன்புறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை தாதரில் வசிப்பவர் 48 வயதாகும் ரஞ்சித் தேஷ்முக். ரியல் எஸ்டேட் ஏஜென்டாக வேலை செய்து வரும் ரஞ்சித் அரசு நிறுவனம் ஒன்றில் பாய்லர் ஆபரேட்டராகவும் இருந்து வருகிறார். அப்போது ரஞ்சித்துக்கு தன்னை விட 3 வயது மூத்த ஷில்பா என்ற பெண்ணுடன் அறிமுகம் ஏற்பட்டிருக்கிறது. இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் பின்னர் அது காதலாக மாறியிருக்கிறது. இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டனர். ஷில்பா ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் ரஞ்சித்தை திருமணம் செய்ய தனது கணவரை விவாகரத்து செய்வதாக ஷில்பா தெரிவித்திருக்கிறார். இதனால் ரஞ்சித்தும் ஷில்பாவை திருமணம் செய்ய தனது மனைவியை விவாகரத்து பண்ண முடிவு செய்தார். அதைத் தொடர்ந்து ரஞ்சித் தான் சொன்னபடியே தனது மனைவியை விவாகரத்தும் செய்துவிட்டார். ஆனால் ஷில்பா தனது கணவரை விவாகரத்து செய்யாமல் இழுத்தடித்து வந்திருக்கிறார். ரஞ்சித் திருமணம் குறித்து பேசும்போதெல்லாம் வெவ்வேறு காரணங்கள் சொல்லி சமாளித்து வந்திருக்கிறார். இதனிடையே ரஞ்சித்திடம் தான் வீடு வாங்க வேண்டும் என்று கூறி ஷில்பா 15 லட்சம் ரூபாய் வாங்கியிருந்தார். அது மட்டுமின்றி ரஞ்சித்திடம் அவரது PF கணக்கில் மனைவி என்ற இடத்தில் தனது பெயரை சேர்க்கும்படி கூறி ஷில்பா கட்டாயப்படுத்தியிருக்கிறார். ஆனால் திருமணத்திற்கு முன்பு எப்படி பெயர் சேர்ப்பது என கூறி அதனை ரஞ்சித் மறுத்துவிட்டார். அதைத் தொடர்ந்து ரஞ்சித் பெயரில் இருந்த சொத்துக்களை தனது பெயருக்கு எழுதி கொடுக்கும்படி ஷில்பா கேட்டிருக்கிறார். ஆனால் ரஞ்சித் அதனையும் ஏற்காமல் மறுத்திருக்கிறார். இந்நிலையில் நீண்ட நாட்கள் பொறுத்திருந்தும் ஷில்பா தனது கணவரை விவாகரத்து செய்யாததால் விரக்தி அடைந்த ரஞ்சித் கடந்த மாதம் வேறு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொண்டார். இதனால் கோபமடைந்த ஷில்பா தனது மகன் மற்றும் அடியாட்களுடன் சென்று ரஞ்சித்தை அடித்து தாக்கியுள்ளார். சம்பவம் நடந்த அன்று ரஞ்சித் தனது வேலையை முடித்துவிட்டு நவி மும்பையில் இருந்து வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அவர் இரவில் சயான் பன்வெல் சாலையில் சென்றபோது இரவு 9 மணிக்கு ரஞ்சித்தின் இருசக்கர வாகனத்தை பின்னால் வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மடக்கி நிறுத்தின. அதில் இருந்தவர்கள் ரஞ்சித்தின் இருசக்கர வாகனத்தின் சாவியை பிடுங்கி வாகனத்தில் இருந்த ரஞ்சித்தை கீழே தள்ளினர். அப்போது அங்கு வந்த ஷில்பாவும் அவரது அடியாட்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ரஞ்சித்தை சரமாரியாக அடித்து தாக்கினர். பின்னர் ரஞ்சித்தை ஆட்டோ ஒன்றில் ஏற்றி கடத்தி சென்றனர். ஆட்டோவில் செல்லும் போது தொடர்ந்து ரஞ்சித்தை அடித்து உதைத்து வந்த நிலையில் அந்த ஆட்டோவானது ஒரு இடத்தில் சிக்னலுக்காக நின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்ட ரஞ்சித் அவர்கள் ஏமாறும் சமயத்தில் ஆட்டோவில் இருந்து இறங்கி தப்பிச் சென்றார். பின்னர் ரஞ்சித் தனது அருகில் இருந்தவர்களிடம் போன் வாங்கி நடந்தவற்றை தனது தந்தையிடம் பதற்றத்துடன் கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக ரஞ்சித் சுன்னாப்பட்டி போலீஸ் நிலையத்திற்கு சென்று இதுகுறித்து போலீசில் புகார் அளித்தார். அதையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஷில்பா மற்றும் அவரது மகன் பரத் உட்பட 7 பேரை கைது செய்துள்ளனர். படுகாயமடைந்த ரஞ்சித் தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காதலி போல் நடித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை காட்டி சொத்துக்களை பறிக்க நினைத்த ஷில்பா மற்றும் அவர்களது கூட்டாளிகள் இதுபோன்று யாரிடமெல்லாம் மோசடி செய்திருக்கின்றனர், இதில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது போன்ற பல்வேறு கோணங்களில் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.